Hi all, welcome to SK Innovations 30 days healthy snack series la இன்னைக்கு day 20ல இருக்கும். இன்னைக்கு அவல் யூஸ் பண்ணி லட்டு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு panல 1 கப் அளவுக்கு ஒயிட்ல இருக்கக்கூடிய மெலிசா கிடைக்கும் பாத்தீங்களா, அந்த அவலை நல்லா சலிச்சு க்ளீன் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் சேர்த்துக்கிறேன். நெய் எண்ணெய் எதுவுமே விடாம மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கிறேன். நல்லா கிறிஸ்பி ஆனதும் அது தனியா எடுத்து வச்சிட்டு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவலும் எண்ணெய் நெய்லாம் எதுவும் சேர்க்காம ஒரு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து விட்டுக்கலாம். தேங்காய் துருவல் இந்த மாதிரி தனித்தனியாக வரணும், இது கரெக்டான டெக்ஸ்சர். அடுத்து தேங்காய் துருவலையும் எடுத்து வச்சுட்டு 1/2 கப் அளவுக்கு வெல்லம், 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இந்த டைமில் ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய அவளோட 2-3 ஏலக்காய் சேர்த்து கொரப்பாக அரைச்சிக்கலாம். அடுத்து வெல்லம் பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சிருச்சு, அதை வடிகட்டி திரும்பவும் அதே பேனில் சேர்த்துக்கிறேன். அடுத்து இதோட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அவல், தேங்காய் இது ரெண்டுமே சேர்த்துக்கிறேன். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலையும் பொடிச்சு இதோடு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி எல்லாமே வறுத்ததுனால ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ இன்னுமே நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துடுச்சு, 5 நிமிஷம் ஆகியிருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கிறேன். அடுத்து இதை நமக்கு பிடிச்ச ஷேப்பில் நம்ம வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட அவல் உருண்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம், இல்லாட்டி வீட்டில் கூட ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. இந்த மாதிரி தொடர்ந்து ஹெல்த்தியான வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.